வாழ்க வளமுடன். நாம இறைவனை பார்க்க முடியுமா, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிக்க முடியுமா அப்படின்ற ஆசை எல்லா பேத்துக்குமே இருக்கும். அந்த இறைவனை பார்க்கறதுக்கு எங்க போகணும், அவர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுடைய ஆசைக்கு ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கும். இப்ப இறைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு, அதுக்கு படி அளந்துகிட்டு இருக்காரு. இந்த இயற்கையாகிய இறைவன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இல்லை அப்படின்னா நம்மளால மூச்சு விட முடியாது, இந்த நிலத்துல வாழ முடியாது, குடிக்க தண்ணி இருக்காது, இந்த சூடு இல்லாட்டினாலும் குளிர்ல உறைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த இயற்கைக்கும் மீறின அப்பாற்பட்ட ஒரு தன்மை இருப்பா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்து இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்துக்கும் பலி அடைந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி தன்னுடைய பிழைப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த பிழைப்பை ஓட்டக்கூடிய மனிதனை கவனிச்சோம்னா அந்த பிழைப்பை ஓட்டக்கூடிய மனிதனுக்கு பிழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளையும் ஈஸியா கவனிச்சிட முடியும்ல. அந்த கான்செப்ட்ல தான் இப்ப இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்துக்கும் படியளக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா நாம அந்த உயிர்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கவனிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நாம எங்க போய் கவனிக்கிறது, உயிர்கள் என்ன சைஸ்ல இருக்கு, அதோட அளவு என்ன அப்படின்றத நம்மளால கண்டிப்பா அளக்க முடியாது. சோ உயிரை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, உயிரை உணர மட்டும்தான் முடியும். அதே போலதான் அந்த இறைவன் அப்படின்ற ஒரு ஆளையும் பார்க்க முடியாது, அவனை உணர மட்டும்தான் முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம கிளியர் பண்ணிக்கலாம். உயிர்களை எப்படி உணர்றது, இப்ப நம்ம உடம்புலயே உயிர் இருக்கு, அந்த உயிரை நாம உணர்றோமா, இந்த உடல் தெரியுது, உள்ள இருக்கக்கூடிய மனதை கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த உயிர் எந்த இடத்துல இருக்கு, 6 அடி மனுஷனா இருக்கும், கண்ணுல இருக்கா, காதுல இருக்கா, இல்ல கால்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருக்குன்னு தெரியாது. உடல் முழுக்க நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அதை அளக்க முடியாத அளவுல ரொம்ப சிறுசா இருக்கு. அந்த அளவுக்கு நுணுங்கிய நிலையில இருக்கக்கூடிய அந்த உயிரை பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அந்த உயிரை உணர்ந்துட்டோம் அப்படின்னம்னா அந்த உயிருக்கு படியளக்கக்கூடிய அந்த இறைவனையும் நம்மளால நிச்சயமா உணர முடியும். ஏன்னா இந்த உயிருக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த உயிரை நம்ம கவனிச்சு பழகிட்டோம், அந்த உயிரை உணர்ந்துட்டோம், அந்த உயிர் நமக்கு நல்லா இதுதான் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திலையுமே நாம ஒன்றா இணையக்கூடிய தன்மை அப்படின்றது நம்ம கிட்ட வந்துடும். இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த இயற்கையாகிய இறைவன் இருப்பு நிலையில இருந்து எல்லாத்தையும் இறைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ நமக்கு வரக்கூடிய எல்லாம் இந்த உயிருக்கு வருது. இந்த உயிர் தான் இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஆற்றலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த உயிரை கவனிக்க கவனிக்க உணர உணர இருக்கக்கூடிய இருப்பாகிய இறைவனையும் நம்மளால உணர முடியும் அப்படின்றது என்னுடைய புத்திக்கு எட்டின ஒண்ணு. இததான் திருமூலர் திருமந்திரத்துல தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினைதனை முடிச்சு அவிழ்ப்பார்கள், பின்னை வினைதனை பிடித்து செல்வார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருள் ஆளன்றே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாட்டுல சொல்லியிருப்பாரு. இப்ப நம்மளுடைய உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்ந்துட்டோம் அப்படின்னோம்னா இருக்கக்கூடிய இறைவனை நாம உணர்ந்துருவோம். அப்ப தன்னை உணர்ந்தவன் தான் அந்த உயிரை உணர்ந்தவனா பாவிக்கப்படுறான். இப்ப இந்த உடல் தெரியுது, மனம் தெரியுது அப்படின்னா தன்னை உணரல. ஏன்னா இது ரெண்டுமே அழியக்கூடிய ஒண்ணு, உயிரும் அழியக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அந்த உயிரை தொட்டு அந்த உயிரோட கனெக்ஷன்ல இருக்கிறது உண்மை பொருள், மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னம்னா அது அழியாத அளவில்லாத ஒரு விஷயமா இருக்கு. அந்த நிலைக்கு நாம நகர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா சென்னியில வைத்த சிவனருள் மூலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய தன்மை, வினைகள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை அப்படின்றது நம்ம கிட்ட உயர்ந்துகிட்டே இருக்கும். இறைவனை பார்க்க முடியுமானா முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அப்படி உணரும் போது நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையுமே நம்மளால போக்கிக் கொள்ளக்கூடிய தகுதி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த திருமந்திரத்திலிருந்து நாம எடுத்து பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.